பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உயர்வை வைத்திருக்கிறார். நாம் ஆராதிக்க தேவன் எப்படிப்பட்டவர்னா, உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறவர், நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளை பெரிதாக்குகிறவர். ஆனால் அதற்கு சில சூழ்நிலைகளும் காலங்களையும் கர்த்தர் குறித்திருக்கிறார். நாம தான் அதை புரிஞ்சிக்காம அவசரப்பட்டு தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை இழந்து போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்தில் உங்களையும் என்னையும் உயர்த்துவதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். அந்த காலம் உங்களுக்கு எனக்கும் ஏற்ற காலம் அல்ல, அவருக்கு ஏற்ற காலம். ஏன்னா பைபிள் சொல்லுது, தாவீது எழுதும்போது, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. உங்களுடைய காலமும் என்னுடைய காலமும் அவர் கரத்தில் இருக்கிறது. என்னைக்கு நம்மளை உயர்த்தணும், ஆசீர்வதிக்கணும்னு அவர் முன் குறித்தாரோ, அன்றைக்கு நீங்கள் கேட்காமலே உங்களை அவர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். ஆனால் அது வரைக்கும் நாங்கள் என்ன செய்யணும் பிரதர்? கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருங்க, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை வாழுங்க. அந்த தேவன் முன் குறித்த அந்த ஏற்ற காலம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். சில நேரங்கள் நாம் எடுக்கிற சில தவறான முடிவுகள், நம்முடைய மாமிசத்திலிருந்து வெளிப்படுகிற சில சுய சிந்தனைகள், எண்ணங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம கையிலேருந்து பறித்து கொண்டு போயிடுச்சு. உண்மைதானே நான் சொல்றது? என்னுடைய வாழ்க்கையில் அப்படி என் மாமிசத்தில் எடுத்த முடிவுகள் தோற்று போய் கண்ணீர் வடித்திருக்கிறேன். ஆனால் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் ஜெயமா இருக்கும். அதை ஒருவனும் தடுக்க முடியாது, பிடுங்க முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அதை நீங்க முதல்ல விசுவாசிக்கணும். எனக்கு ஒரு ஏற்ற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாருன்னு விசுவாசிக்கணும். 3வது, அவர் உயர்த்துகிற வரைக்கும் அப்பாவுடைய கையில நான் அடங்கி இருக்க எனக்கு உதவி செய்யணும். ஜெபிச்சு பார்க்குறீங்களா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றீங்களா? உங்களுக்கு ஒரு ஏற்ற காலம் இருக்குது, ஒரு உயர்வு இருக்குது, ஒரு பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, சீக்கிரமாய் வரும். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏற்ற காலத்திலே உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிற தேவன், அது வரைக்கும் உம்முடைய கரத்திலே அடங்கி இருக்க ஒப்பு கொடுக்க உதவி செய்ய காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.